73 கூட்டத்தில் 72 நரகவாதி, ஒன்று தான் சொர்க்கவாதி. ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறேன். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் போனால் உதாரணமாக 73 டிஷ்ஷஸ் வச்சிருக்கோம். ஆனால் ஒரு ஆள் வந்து இன்ஃபர்மேஷன் தாரார் எங்களுக்கு, ஹசரத் கவனமாக இருங்க, இந்த 73 டிஷ்ல ஒரு டிஷ்ல விஷம் போட்டிருக்கு, பாய்சன் போட்டிருக்கு. எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் நாங்கள் பயப்படுவோம் தானே, நான் எடுக்கிற டிஷ் இதில் பாய்சனாக இருந்தால் டேஞ்சர், உசுருக்கு ஆஃபத் தானே, அந்த பயம் ஒன்று வரும் தானே. அந்த பயத்தில் ஒரு டிஷ்ல கூட கையை வைக்க மாட்டோம். இதே 73 டிஷ்ல ஒன்றில் இல்லை 72ல் பாய்சனாக இருந்தால் அந்த மஜ்லிஸ்க்கே போக மாட்டீங்க தானே. 72ல இருந்தா நாங்க போய் மாட்டோமே, சாப்பாட்டுல கையை வைக்க மாட்டோமே. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 73ல 72 நரகவாதி, பாய்சனஸ். அப்படி வரப்போக்கல நாங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்க வேணும் ஈமானுடைய விஷயம் வந்தா. திஸ் இஸ் வாட் தி மெசேஜ் இஸ். இந்த அவுலியாக்கள் கொடுத்த மெசேஜ் இதுதான். யா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்த நபிமார்கள் அவுலியாக்கள் குறிப்பா அவுலியாக்களுடைய சர்தார் குதுபுல் அக்தாப் கௌசுல் அகவாஸ் ஃபர்துல் அஃபராத் சையதுனா கௌசுல் ஆதம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு மாற்றமா பேசுறாங்களோ அவர்களை விட்டு தூரமா இருக்கத்துக்கு கொடுத்த பாடம் தான் இந்த அவுலியாக்கள் கொடுத்த பாடம். நாங்க அவுலியாக்களுடைய பேர்ல உருசை செய்றோம், மஜ்லிஸ்ல வாரம், இவங்க கைட் பண்ண விஷயத்தை விட்டு நாங்க தூரமா போயிட்டு மத்த கூட்டத்தோட நாங்க நெருங்கி இருந்தா எங்களுக்காக செய்யற அநியாயம் தான் இது. Therefore we should be very careful.